இதுதான் நான் துபாயில இருந்து போட போற கடைசி வீடியோவா இருக்கும். ஐயா நான் பாதவத்தி உன்னை தப்பா விட்ட நான் பாதவத்தி. கிளம்பியாச்சு. 3 வருஷ காலங்கள் துபாயில வாழ்ந்திருக்கோம். ஆனா மாற்றங்கள்னு பார்த்தா வருஷங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா 2022ல வந்தேன். 22ல இருந்து 23, 24, 25 3 வருஷங்கள் தான் மாறி இருக்கே தவிர வாழ்க்கை என்னமோ பெருசா மாறின மாதிரி எனக்கு தெரியல. தான் சொந்த ஊரான காரைக்குடியை நோக்கி கிளம்பிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல கிளம்பிட்டேன். வெளிநாடு வந்தா எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க, செட்டில் ஆயிடுவாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரு காரணத்தோட வந்திருப்போம். எல்லாரும் ஒரு நோக்கம், வெளிநாட்டுக்கு வர்றவங்க 2 வருஷத்துல செட்டில் ஆயிடலாம், 3 வருஷத்துல செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வரலாம். ஆனா நீங்க இங்க வந்து 10 வருஷம் இருந்தாலும் செட்டில் ஆக முடியாது. ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ்ல இருந்திருக்கலாம். ஒரு 5 வருஷம் இருந்தீங்கன்னா ஒரு வீடை கட்டிட்டு ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா கடனோட இருப்பீங்க. இல்ல ஒரு 8 வருஷம் இருந்தீங்கன்னா அந்த வீடு கட்டின கடன் அடைச்சிட்டு கல்யாணத்துக்கு வாங்கின கடனோட இருப்பீங்க. வந்துட்டு கிட்டத்தட்ட 3 வருஷ காலங்கள். வெளிநாடுங்கிறது பல விஷயத்த கத்து கொடுத்துருக்கு. கண்டிப்பா வாழ்க்கைனா என்னங்கிறது வெளிநாடு கத்துக்கணும். ஏன்னா சொந்த குடும்பங்களா இருக்கட்டும், நல்லது கெட்டது விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் பிரிஞ்சிருக்கும் போது அது ஒரு பெரிய வலியை கொடுக்கும். இன்னைக்கு எங்க ஊர்ல திருவிழா நடக்குதுப்பா, அந்த திருவிழால நான் இருந்திருந்தா எப்படியோ இருந்திருப்பேன், சார் நம்ம இங்க இல்லையே அங்க இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம், அதெல்லாம் ரொம்ப ஆள் மனசுல ரொம்ப இருக்குங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷ காலங்கள் இங்க கழிச்சிருக்கு. இன்னைக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கணும்னு எவ்வளவோ பேர் போராடுறாங்க. ஆனா நான் அதை விட்டுட்டு இங்க நம்ம ஊருக்கான வரேன்னா, ஏன்னா இங்க நம்ம வெளிநாட்டுல இருக்கோங்கிறது பெருசு கிடையாது. நம்ம வெளிநாட்டுல இருந்தாலும் எந்த இடத்துல இருக்கோம், எப்படி சம்பளத்துக்கு வந்திருக்கோம், எப்படி போயிட்டு இருக்கு நம்மளோட வேலைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி. துபாயில இருந்து கிளம்பலாம்.